குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே மேம். ஓகே. இந்த கிளாஸ் கொஞ்சம் நீங்க வந்து லிசன் பண்ணி கவனிக்கணும். இது பிசிக்கல் ஜியோகிராஃபியை பேஸ் பண்ணது. விண்ட், பிரஷர் பெல்ட் இந்த மாதிரி. ஓகேவா? விண்ட், பிரஷர் பெல்ட் இந்த மாதிரியான விஷயத்த பேஸ் பண்ணதான் இந்த கிளாஸ் நம்மளுக்கு. ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஏன்னா பேசிக்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிளைமேட்னா என்ன, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பேசிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்னன்னு பார்த்தோம். வெதர்னா டே டு டே கண்டிஷன் நம்மளுக்கு. வெதர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஆனா கிளைமேட் அப்படி கிடையாது, சேஞ்ச் ஆகாது. கிளைமேட் வந்து ஒரு 35 இயர்ஸ்க்கு நடக்கிற அட்மாஸ்பியர் சேஞ்ச். கிளைமேட் மாறாது. ஆனா வெதர் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட், வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலைன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இது எந்தெந்த வகையில சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நம்ம பூமியை வந்து அடையுதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். லேண்டுக்கு வந்தடைகிற முறைய கடத்தல்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து வாட்டர்ல நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி பாஸ் ஆகிற முறைய வந்து வெப்பசலனம் கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. இதே அட்மாஸ்பியர்ல நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி பாஸ் ஆகிற முறைய ரேடியேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் எப்படி என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணது. அடுத்து டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம். தென் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீட் ஜோன்ஸ், உலகத்துல இருக்கிற வெப்ப மண்டலங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அழுத்தம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லோ பிரஷர்னா என்ன, குறைந்த அழுத்த மண்டலத்தை வந்து நம்ம சைக்ளோன்னு சொல்றது, உயர் அழுத்த மண்டலத்தை வந்து நம்ம எதிர் சூறாவளின்னு சொல்றது. இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்னா என்னன்னு பார்த்தோம். தென் வந்து விண்ட், காற்றோட்டம்னா என்ன, காற்றோட்டத்தை எப்படி மெஷர் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா நம்ம ரெயின்ஃபாலை பத்தி பார்த்தோம். இருக்கிறதுலே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு. அந்த 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த கிளாஸ்ல வந்து விண்ட் சிஸ்டம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அட்மாஸ்பியருடைய லேயர்ஸ் என்னென்ன, அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியர் லேயர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி விண்ட் சிஸ்டம் டைப்ஸ் ஆஃப் விண்ட் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். விண்டுனா ஒண்ணும் கிடையாது, நம்மளுக்கு காற்றோட்டம் தான். காற்றோட்டத்தை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா விண்டுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விண்ட வந்து பார்த்தோம்னா 4 டைப்ஸா நம்மளுக்கு இது பண்ணலாம். காற்றோட்டம் விண்டுனா ஒண்ணும் இல்ல, ஹாரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், கிடைமட்டமாக நகரும் வாயு. அதாவது ஏர், காத்து வந்து நம்மளுக்கு ஹாரிசாண்டலா, போன கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்தோம். ஹாரிசாண்டலா மூவ் ஆறது, மூவ்மெண்ட் ஆறது, கிடைமட்டமாக நகரும், ஹாரிசாண்டலா மூவ் ஆறதா நம்ம வந்து விண்டுன்னு சொல்லுவோம். சோ விண்ட் எப்பவுமே வந்து, காத்து வந்து பார்த்தனா நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தனா ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து மூவ் ஆகும். wind always moves from high pressure to low pressure. உயர் அழுத்தத்தில் இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கிதான் நம்மளுக்கு விண்ட், காற்றோடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இது வரைக்கும் இது நம்மளுக்கு, இதுவும் நம்மளுக்கு பேசிக்கு தெரியும். இது ரெண்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிசாண்டலா நம்மளுக்கு மூவ் ஆற காத்த தான் வந்து விண்டுன்னு சொல்றோம். விண்ட், காற்றோட்டம் எப்பவுமே நம்மளுக்கு உயர் அழுத்தத்தில் இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கிதான் வந்து நம்மளுக்கு தாழ்ந்த அழுத்தத்தை நோக்கிதான் நகரும். மொத்தம் நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்கு. என்னென்ன விண்டுனா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளானட்டரி, ஒரு விண்டா பார்ப்போம் நம்ம. பிளானட்டரி விண்டு, இங்கிலீஷ்ல பார்த்து தமிழ்ல நான் சொல்றேன். பிளானட்டரி விண்ட். பிளானட்டரி விண்ட்னா தமிழ்ல வந்து கோள் காற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சீசனல் விண்ட் அண்ட் பீரியாடிக் விண்ட்னு இருக்கு. சீசனல் விண்ட்னா நம்மளுக்கு பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள்னு சொல்லுவாங்க. சோ சீசனல் என்னும் போது நம்மளுக்கு பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள். லோக்கல் விண்ட் என்னும் போது நம்மளுக்கு தலைக்காற்றுன்னு சொல்லுவாங்க. வேரியபிள் விண்ட் என்னும் போது மாறும் காற்றுகள். இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்கு.
இதுல கோள் காற்றுல நம்மளுக்கு வந்து பார்த்தனா வியாபார காற்று, வெஸ்டர்லிஸ் எதிர் வியாபார காற்று, அதுக்கப்புறம் வந்து போலார் விண்ட்ஸ் குளிர் பிரதேசத்துல வீசுற காத்து வரும். சீசனல் விண்ட், பீரியாடிக் விண்ட் நம்ம மான்சூன்லாம் படிக்கிறோம் இல்லையா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் படிக்கிறோம் இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மான்சூன் விண்ட்ல நம்மளுக்கு கிளாசிஃபை ஆறதுதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், நிலக்காற்று, தரைக்காற்று, கடல் காற்று இது 2மே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எதுக்கு கீழ வரும்னா பீரியாடிக் விண்ட் கீழ வருங்க. பகுதி காற்று தான் பீரியாடிக் விண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பீரியாடிக் விண்ட் கீழ வரும். தலைக்காற்றுன்னும் போது நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஏரியால டிஃபரெண்ட் நேம்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால வந்து பார்த்தோம்னா நம்ம லூ விண்ட்ஸ் லூ சொல்றோம்ல. தார் பாலைவனத்துல வீசுற அந்த லூ காற்று அது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சூறாவளி அல்லது புயல் மற்றும் எதிர் சூறாவளி இது 2மே வந்து பார்த்தோம்னா மாறும் காற்றுகள். வேரியபிள் விண்ட்ஸ்ல வரும். மொத்தம் நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட் சிஸ்டம் இருக்கு. 1, 2, 3, 4. சீசனல் விண்ட் அண்ட் பீரியாடிக் விண்ட் தான் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் தனியா பிரிக்க மாட்டாங்க. இது செகண்ட் கேட்டகரி. சோ மொத்தம் நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட் சிஸ்டம் இருக்கு. சோ காற்றுகள்னு சொல்லும்போது நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. கோள் காற்றுகளுக்கு நான் கீழ வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இத வந்து எதிர் வியாபார காற்றுகள்னு சொல்லலாம். அப்புறம் துருவ காற்றுகள்னு சொல்லலாம். பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள். பருவகாலம்னா சீசனல், பகுதி நேரம்னா பீரியாடிக். இது கீழ வந்து பார்த்தோன்னா பருவ காற்றுகள் மான்சூன் வரும். நிலக்காற்றுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு லேண்ட் பிரீஸ், கடல் காற்றுன்னு சொல்லும்போது சீ பிரீஸ். தலக்காற்று வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பெயர்ல இது வந்து அழைக்கப்படுது. நம்ம இந்தியால இருக்கிற லூ காற்று. அப்புறம் மாறும் காற்று. மாறும் காற்றுக்கு எக்ஸாம்பிள் சூறாவளிகள் மற்றும் எதிர் சூறாவளிகள். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் விண்ட் சிஸ்டம் தான் இப்ப நம்ம 1 பை 1 வந்து பார்க்க போறோம். சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா கோள் காற்று. உங்களால முடிஞ்சா இந்த ஏன் கூடவே இந்த இந்த கோள் காற்றுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்பவே நீங்க வந்து பார்த்தோன்னா சைட் பை சைடு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தனியா அதுக்கப்புறம் நீங்க பார்த்து எழுதும் போது கூட கன்ஃபியூஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே நீங்க கூட இந்த நோட்ஸ் இந்த வின் சிஸ்டத்துக்கு மட்டும் நீங்க உடனே நான் டைம் கூட தரேன். நீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு கூட நோட்ஸ் ஷார்ட்டா எழுதி வச்சுக்கலாம். ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்டா எழுதுறதை விட புரிஞ்சுகிட்டு நீங்க பிக்சர் வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? அதுலயே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோள் காற்றுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிக்சர் இருக்கு. ஒரு டயகிராம் இருக்கு. அது நீங்க புரிஞ்சுகிட்டு இப்ப கிளாஸ் நடக்கும் போதே நீங்க கூட சேர்ந்து வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னா உங்களுக்கு நம்மளுக்கு புரியாது. அது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. இப்பவே நீங்க நோட்ஸ் வந்து எழுதிருங்க இதுக்கு மட்டும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பார்க்க போறோம்னா இதுல கோள் காற்று. பிளானட்டரி விண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத பத்தி பார்க்க போறோம். சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளானட்டரி விண்ட்னா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த இமேஜ். நான் உங்களுக்கு தனியா வரைஞ்சே காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா? இத புரிஞ்சு வரைஞ்சு இவ்ளோ நோட்ஸ் எழுதினாலே நம்மளுக்கு போதும். இதுக்கு இத தாண்டி எதுவும் தேவையில்ல. அதத்தான் வந்து வளவளான்னு குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா கோள் காற்றுகள்னா என்னென்ன? சரிங்களா? நமக்கு டயகிராம்லாம் வரைஞ்சிட்டு வேணா இந்த இதெல்லாம் வந்து படிச்சு பார்க்கலாம். டயகிராம்லாம் வரைஞ்சிட்டு வேணா நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு பார்க்கலாம். மேம் சொல்லுங்க. மேம் போன கிளாஸ்ல வந்து வெதர் கேக்கல உங்க வாய்ஸ். காலநிலை போன கிளாஸ்ல வந்து வானிலை காலநிலை ஆமா எழுதினோம் ஆமா. மேம். அது வந்து 7th புக் வந்து நியூ புக்கா ஓல்ட் புக்கா மேம்? ஓல்ட் புக்குங்க. நியூ புக்ல அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. உங்களுக்கு இந்த ஸ்லைடு வந்து எப்படி குடுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பேக் ஒர்க் இருக்கு இந்த ஸ்லைட்ல பண்றதுக்கு அவங்களுக்கு. சோ அந்த பேக் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க ஸ்லைட. சரிங்களா? ஓகே மேம். ஓகேவா? நீங்க இது படிச்சாலே போதும். ஏன்னா புது புக்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பழைய புக் அதே கன்டென்ட் தான். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் மாறுபடுது. ஓகே மேம்.
ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்லைடு குடுத்துருவாங்க. சரிங்க மேம். அதான் மேம் எனக்கு ஓல்ட் புக் என்கிட்ட இல்ல. அதனாலதான் மேம் கேக்குறேன். இல்ல நான் குடுக்குறத நீங்க பார்த்தாலே போதும். ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் பிளானட்டரி விண்ட்னா என்னன்னு நம்ம டெஃபினிஷன பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கோள் காற்று. கோள் காற்று வந்து பார்த்தனா, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. என்னன்னா, பெர்மனன்ட் விண்ட்ன்னு கூட சொல்லலாம். பெர்மனன்ட்னா நிரந்தரமான காற்றுகள்னு கூட வந்து நமக்கு சொல்லலாம். ஏன்னா, இது வந்து நம்மளுக்கு நிரந்தரமா தான் இருக்கும். இந்த கோள் காற்று மாறவே மாறாது. எப்பவுமே நம்மளுக்கு. பர்ட்டிகுலர் டைரக்ஷன் த்ரூ அவுட் இயர் நம்மளுக்கு வீசிட்டே தான் இருக்கும். இந்த கோள் காற்று வந்து ஒரு நிரந்தர காற்று. ஏன்னா, ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி இந்த காற்று நம்மளுக்கு வீசிட்டே இருக்கு. அதனால வந்து பார்த்தனா, இத வந்து கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர நீங்க நோட்ஸ் எழுதும்போது எழுதிக்கோங்க. நிரந்தர காற்றுகள்னு கூட சொல்லுவாங்க. பெர்மனன்ட் விண்ட் ஆர் பிளானட்டரி விண்ட் த்ரூ அவுட் தி இயர் வந்து பார்த்தனா, நம்மளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைரக்ஷன நோக்கி தான் வீசிட்டே இருக்கும். ஏன் இந்த காற்று வந்து பார்த்தா நமக்கு பர்ட்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி வந்து ஆண்டு முழுவதும் வீசிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தனா சைக்ளோன்லாம் வந்து ஒரே டைரக்ஷன்ல வீசாது. நமக்கு தெரியும். திசை மாறிடுச்சு. அதோட ரூட் மாறிடுச்சு. ஆந்திராவுக்கு வரும்னு நினைச்சோம். ஒடிசாவை நோக்கி போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் நம்ம நியூஸ்ல சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து வேரியபிள் விண்ட் மாறும் காற்றுகள் அது மாறதான் செய்யும். ஆனா பிளானட்டரி விண்ட் நிரந்தர காற்றுகள் என்னைக்குமே அது மாறவே மாறாது. எப்பொழுதும் இது வந்து பூமின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த காற்று வந்து நம்மளுக்கு இப்படிதான் வீசிட்டு இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஏன் இது வந்து நமக்கு பெர்மனன்ட்டா ஒரே டைரக்ஷனை நோக்கி ஆண்டு முழுவதும் வீசுதுன்னா, இதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, பூமியோடைய சுழற்சி தான் காரணம். ரொட்டேஷன் ஆஃப் எர்த். எர்த்ஸ் ரொட்டேஷன். நம்ம பூமியோடைய அந்த சுழற்சி தான் வந்து பார்த்தோம்னா, இந்த பிளானட்டரி விண்ட் நம்மளுக்கு பர்ட்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி வீசுறதுக்கு காரணமா இருக்கு. சரிங்களா? பிளானட்டரி விண்ட் பர்ட்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி வீசுறதுக்கு காரணமே நம்ம பூமியோடைய இந்த சுழற்சி தான் நம்மளுக்கு. ஓகே. இந்த பிளானட்டரி விண்ட்ஸ பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டாபிக் ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். எத பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு வந்து பார்த்தனா, அழுத்த மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரஷர் பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளா வரையறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்லைட்ல இருக்கிற கிளியர் இமேஜ் காட்டுறேன். சோ நீங்க அத பார்த்து கிளியரா வரைஞ்சுக்கோங்க. பிரஷர் பெல்ட். பிளானட்டரி விண்ட பத்தி பார்க்கிறோம். அந்த பிளானட்டரி விண்ட்ஸ்ல இருக்கிற வியாபார காற்று, எதிர் வியாபார காற்று, துருவ காற்றுகள பத்தி தெரியணும்னா, நம்மளுக்கு இந்த பிரஷர் பெல்ட்ட பத்தி தெரியணும். பிரஷர் பெல்ட்னா ஒண்ணும் இல்ல, அழுத்த மண்டலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அழுத்த மண்டலத்த பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த அழுத்த மண்டலத்த பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த இமேஜ் புரிஞ்சிருச்சுனாலே, நம்ப ஈஸியா வரைஞ்சுட்டு போயிரலாம். சோ இந்த அழுத்த மண்டலத்த நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா, எப்படி நம்ம ஹீட் ஜோன் எழுதியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா, டாரிட் ஜோனு, ஆ அதுக்கப்புறம் வந்து டெம்பரேட் ஜோனு, வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கும். ஞாபகம் போன கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா, அழுத்த மண்டலம். ரவுண்ட் ஒழுங்கா இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அழுத்த மண்டலத்த எப்படி வரையறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈக்வேட்டர் வந்து நம்ம பூமிய 2 பாதியா பிரிக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நடுவுல போறது வந்து பார்த்தோம்னா 0 டிகிரி. மேல இருக்கிறது வந்து நார்த் லாட்டிட்யூட். இது நம்மளுக்கு தெரியும். மேல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஈக்வேட்டர் இருக்கு. நார்த்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மாரி நார்த் ஹெமிஸ்பியர். கீழ இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சவுத் ஹெமிஸ்பியர். சோ மேல இருக்கிறது நம்மளுக்கு நார்த் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம். கீழ இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரி ஈக்வேட்டருக்கு கீழ இருக்கிறது நம்மளுக்கு தென் அரைக்கோளம்னு சொல்ற சவுத் ஹெமிஸ்பியர். நார்த் ஹெமிஸ்பியர் அப்புறம் சவுத் ஹெமிஸ்பியர். 0 டிகிரி ஈக்வேட்டர் இது நடுவுல போறது.
சோ மேல வந்து பார்த்தனா 5 டிகிரி நார்த், கீழே வந்து 5 டிகிரி சவுத். ஓகேவா? ஈக்குவட்டோரியல்ல ஈக்குவட்டோரியல் அதாவது பூமத்திய ரேகை பகுதியில ஒரு சின்ன போர்ஷன நம்மளுக்கு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு வந்து பார்க்கலாம். அடுத்து நார்த்ல எப்படி வரையறாங்களோ அதே இமேஜ் தான், அதே பெல்ட்ட தான் வந்து பார்த்தனா அழுத்த மண்டலங்கள்ங்க இதெல்லாம் பெல்ட். இது வந்து ஈக்குவட்டோரியல் பெல்ட். அதே மாரி சப் டிராபிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா சப் போலார் பெல்ட் எல்லாம் வரைவாங்க. சோ மேல அதுக்கு மேல வந்து பார்த்தனா என்ன பெல்ட் போடுவாங்கன்னு சொல்றேன். நீங்க கவனிச்சுக்கோங்க. நான் கிளியர் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். சோ அதுக்கு மேல அவங்க வரையறது வந்து என்ன பெல்ட்ன்னு வந்து அதுக்கு மேல வந்து பார்த்தனா 30 டிகிரி நார்த், 35 டிகிரி நார்த்ன்னு ஒரு சின்ன பெல்ட் எடுத்துக்கிறாங்க. சோ இங்க இருக்கிறது வந்து பார்த்தனா உங்களுக்கு ஈக்குவட்டோரியல் பெல்ட். மேல இருக்கிற பெல்ட்டுக்கு வந்து என்ன பேருன்னு நான் சொல்லிடுறேன். ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்ங்க இந்த பெல்ட்டுக்கு பேரு. பூமத்திய ரேகை பகுதி குறைந்த அழுத்த மண்டலம். ஓகேவா? நிலக்கோட்டுடைய குறைந்த அழுத்த மண்டலம். இங்க தமிழ்ல இருக்கு. தமிழையும் காட்டுறேன் உங்களுக்கு. பூமத்திய ரேகை குறைந்த அழுத்த அல்லது தாழ்வழுத்த மண்டலம். இதுக்கு ஏன் இந்த பேரெல்லாம் வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. பூமத்திய ரேகை பகுதி தமிழ்ல எழுதுறவங்க நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட். பூமத்திய ரேகை தாழ்வு தாழ்வு அழுத்த மண்டலம் இது. அடுத்து இங்க இருக்கிற மண்டலம், இங்க ஒரு ஜோன் அப்படியே துண்டா எடுத்திருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன பேருன்னு வந்து பார்த்தனா சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். இதுக்கு ஏன் லோ பிரஷர் பெல்ட் ஹை பிரஷர் பெல்ட் நேம் வச்சாங்க நான் சொல்றேன். சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். சப்டிராபிக்கல் போது உப அயன மண்டலம்னு அர்த்தங்க. உப அயன மண்டல உயர் அழுத்த பகுதி. சப்டிராபிக்கல்னா உப அயன மண்டல உயர் அழுத்த பகுதி. 30 டிகிரி டிராபிக்கல் ஏரியால ஒரு சின்ன பெல்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 30 டிகிரி நார்த்ல இருந்து 35 டிகிரி நார்த் வரைக்கும் ஒரு சின்ன பெல்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு என்ன பேர்னா உப அயன மண்டல உயர் அழுத்த பகுதி நேம். அடுத்து அப்புறம் மேல அதே மாதிரி மேல போயிட்டு இங்க அதே மாதிரி ஒரு பெல்ட் எடுக்கிறாங்க. என்னன்னா 60 டிகிரி நார்த் 60 டிகிரி நார்த். ஏன்னா நார்த்தன் லாட்டிடியூட்ல எல்லாம் நார்த்தா தான் இருக்கும் நம்மளுக்கு. இது ஈக்வேட்டர் 0 கீழே போயிடுச்சுன்னா சவுத் வரும் நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி மேல ஒரு ஜோன் எடுத்துக்கிறாங்க. வேணா நீங்க ஷேட் அவுட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த பெல்ட்ட கலர் அடிச்சோ இல்ல ஷேட் அவுட் பண்ணியே வச்சுக்கோங்க. இதான் பிரஷர் பெல்ட். சரிங்களா? பிரஷர் பெல்ட். சோ இந்த ஜோன் இங்க இருக்கிற இந்த பகுதிக்கு என்ன பேருனா சப் போலார் லோ பிரஷர் பெல்ட். இதுக்கு ஏன் ஹை பிரஷர் லோ பிரஷர்னு பேரு மாறுது, அதான் கண்டென்ட்டே. சப் போலார் லோ பிரஷர் பெல்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் காட்டிடுறேன். சப் போலார் லோ பிரஷர் பெல்ட். துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம் பாத்துக்கோங்க. 60 டிகிரி நார்த் 65 டிகிரி நார்த்துக்கு நடுவுல இருக்கிறது துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். சப்போலார் லோ பிரஷர் பெல்ட். துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். இந்த ரீஜன் வந்து போலார் ஹை பிரஷர் பெல்ட். துருவ உயர் அழுத்த மண்டலம். போலார் ஹை பிரஷர் பெல்ட். துருவ உயர் அழுத்த மண்டலம். இதே நேம் கீழேயும் வரும். கீழே அப்படியே வரைஞ்சிடுறேன். மேல என்னவோ அதேதான் கீழேயும் அதே மாதிரி. சரிங்களா? மேல என்ன போடுறோமோ அதேதான் நம்மளுக்கு வந்து பார்த்தனா கீழேயும் வர ஆரம்பிச்சிடும்.
30 டிகிரி சவுத், 35 டிகிரி சவுத். இதுக்கு நடுவுல அதே மாதிரிதான் என்ன இருக்கும்? சப்டிராபிக்கல் உப அயன மண்டல உயர் அழுத்தம், உப அயன மண்டல உயர் அழுத்த இது வரும். சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். வேணா கவனிங்க, நான் கிளியர் இமேஜ் கூட காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து 60 டிகிரி சவுத், 65 டிகிரி சவுத். ஏன்னா இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். ஈக்குவேட்டருக்கு கீழே போயிடுச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு தென் அரைக்கோளம். இது மேல இருக்கிறது வட, நடுவுல ஈக்குவேட்டார். இது வந்து நமக்கு என்ன அதே நேம் தான், சப் போலார் லோ பிரஷர், எல்பின்னு போட்டிருக்கேன், லோ பிரஷர் பெல்ட். உப துருவ மண்டலத்துடைய குறைந்த அழுத்த பகுதி இது. அதே மாதிரி கீழே அதே மாதிரி போலார். போலார் ஹை பிரஷர் பெல்ட். இதுதான் இந்த பெல்ட் தான் வந்து பார்த்தனா பிரஷர் பெல்ட்னு சொல்றாங்க. இந்த பிரஷர் பெல்ட்ல கண்டென்ட் நம்மளுக்கு என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இங்க ஏன் லோ பிரஷர் குறைந்த அழுத்தம்னு சொல்றாங்க, இங்க ஏன் ஹை பிரஷர்னு சொல்றாங்க, இங்க ஏன் மறுபடியும் லோ பிரஷர் சொல்றாங்க, இங்க ஏன் ஹை பிரஷர் சொல்றாங்க. இந்த ஹை பிரஷர் லோ பிரஷரை மட்டும் நீங்க ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு, லோ பிரஷர் ஹை பிரஷர்னு வேரி ஆகுது, அது தெரிஞ்சிச்சுன்னா பிரஷர் பெல்ட் ஓகே. இங்கிலீஷ்ல வரைஞ்சிட்டீங்கன்னா நான் தமிழ்ல உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுறேன். கிளியருங்களா? அது இது 90 டிகிரிங்க, 90 டிகிரி நார்த், 90 டிகிரி சவுத். கிளியருங்களா? அது நீங்க நல்லா பெரிய சர்க்கிள் போட்டு கூட வரைங்க. ஏன்னா இந்த ஒரு இமேஜ் எழுதிட்டு புரிஞ்சு வரைஞ்சிட்டு நீங்க நோட்ஸ் ஒரு வரி எழுதினா கூட போதும். ஏன்னா இதுதான் வந்து வளவளான்னு குடுத்து நம்மள குழப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கு இமேஜே நம்ம புரிஞ்சு வரைஞ்சிட்டு போயிடலாம். தமிழ்ல யாருக்காவது வேணுங்களா? இது முடிச்சிட்டீங்கன்னா எஸ்ன்னு எனக்கு சொல்லுங்க. நான் தமிழ்ல உங்களுக்கு அதே இமேஜ் வந்து காட்டுறேன். அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது. ஓகேங்களா? தமிழ்ல பாத்துக்கோங்க. அவங்க இப்படி நம்மளுக்கு வரைஞ்சிருக்காங்க மேப்லயே. நடுவுல இருக்கிறது பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். ஓகேவா? 5 டிகிரி சவுத், 5 டிகிரி நார்த்துக்கு. அதுக்கப்புறம் துணை அயன உயர் அழுத்த மண்டலம் 25 டிகிரில இருந்து, சாரி ஓகேங்க, 35 30ன்னு போட்டேன்ல. ஓகே 25ன்னு போட்டுக்கோங்க, 30 கூட விடுங்க. அது ஒண்ணு சில இதுல 30, சில 30ன்னு கூட இருக்கும். அது 25 நீங்க சைட்ல போட்டு வச்சுக்கோங்க. 30ன்னு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. அது அதுக்கப்புறம் துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம், அப்புறம் வந்து துருவ உயர் அழுத்த மண்டலம்.
இது மட்டும் நான் 30ன்னு போட்டேன். இத மட்டும் மாத்திக்கோங்க. 25ஆ மாத்திக்கோங்க. 30 போட்ட இடத்துல 25ஆ மாத்திக்கோங்க. இந்த டயகிராம் கிளியர்னா சொல்லிருங்க. 25 மாத்திக்கோங்க. 30 நான் 30 போட்ட இடத்துல. இது வரைஞ்சாச்சுன்னா நம்ம ஏன் லோ பிரஷர், ஹை பிரஷர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா முடிஞ்சிரும். எஸ் மேம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? ஓகே வாங்க. இதுக்கு லோ பிரஷர், இதுக்கு ஹை பிரஷர்னு சொல்றாங்கன்னு. சரி. சரிங்களா? எதுக்கு லோ பிரஷர், எதுக்கு ஹை பிரஷர் இந்த மாதிரி மாறுதுன்றது கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? கம்பாரிசன் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கம்பாரிசன் இந்த ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் இந்த பெல்ட்டுக்கும் இந்த பெல்ட்டுக்கும் நடுவுல ஒரு கம்பாரிசன் நடக்கும். அப்புறம் சப்போலார் பெல்ட்டுக்கும் போலார் பெல்ட்டுக்கும் நடுவுல ஒரு கம்பாரிசன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்டுக்கும் சப்போலார் சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டையும் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பூமியில வந்து பார்த்தோம்னா நம்ம பூமி வந்து டில்ட் ஆகி இருக்கு. நம்மளுடைய பூமி நம்மளுடைய புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம டயகிராம ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா நார்மலா வந்து பார்த்தோம்னா நம்ம பூமி வந்து இப்படி டில்ட் ஆகி தான் இருக்கும். அதோடைய ஆக்சிஸ்ல வந்து 23.5 டிகிரி 23.5 டிகிரி டில்ட் ஆகி தான் இருக்கும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா சூரிய கதிர்கள் ஈக்குவட்டோரியல்ல வந்து வெர்டிக்கலா படுறதும் சாய்வான கதிர்வீச்சு நம்மளுக்கு வந்து துருவ பகுதியில படுதுன்றதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ மத்த பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க இருக்கிற இந்த ஈக்குவட்டோரியல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவட்டோரியல் பகுதியில டீனா வந்து டெம்பரேச்சருங்க. இங்க டீன்னு நான் கொடுக்கறது வந்து டெம்பரேச்சரை. இங்க பீன்னு நான் சிம்பிளா வரைய போறது எழுத போறது வந்து பிரஷரை, அழுத்தத்தை. சோ மத்த பெல்ட் எல்லாம் பூமியுடைய பிற பகுதியை காட்டிலும் நம்மளுக்கு இந்த பூமத்திய ரேகை குறைந்த அழுத்த மண்டலத்துல நம்மளுக்கு வெப்பமானது அதிகமா இருக்கும். சோ எந்த இடத்துல நம்மளுக்கு வெப்பம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அழுத்தம் குறைவா இருக்கும். சரிங்களா? டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெப்பம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து அழுத்தம் வந்து குறைவா இருக்கும். இது யூனிவர்சல் ஃபேக்ட் நம்மளுக்கு. சோ மத்த பகுதி பூமியுடைய மத்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல் பூமத்திய பகுதியில வெப்பம் அதிகமா இருக்கும். அதனால இங்க நம்மளுக்கு அழுத்தம் வந்து குறைவா இருக்கும். இப்ப கம்பாரிசன் வந்து ஈக்குவட்டோரியல் பெல்ட்டுக்கும் உப அயன மண்டல பெல்ட்டுக்கும் தான் இப்ப கம்பாரிசன். ஈக்குவட்டோரியல் பெல்ட்டை கம்பேர் பண்ணும்போது உப அயன மண்டல பெல்ட்ல வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு ஈக்குவட்டோரியல்ல விழுது. மேல போக போக சூரியனுடைய கதிர்வீச்சு நம்மளுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும், குளிர் ஏறிட்டே இருக்கும். இது தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இந்த ஈக்குவேட்டோரியல் ரீஜனை பூமத்திய ரேகை பகுதியை காட்டிலும் உப அயன மண்டல பகுதியில வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வெப்பமானது குறைவா இருக்கும். சோ வெப்பம் குறைவு போது இந்த அழுத்த மண்டலத்தை காட்டிலும் நம்மளுக்கு இந்த மண்டலத்துல வந்து நம்மளுக்கு அழுத்தம் பிரஷர் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தியா இருக்கும். சோ ஈக்குவட்டோரியல்ல நம்ம லோ பிரஷர்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கான காரணம் இதான். ஏன்னா ஈக்குவட்டோரியல் பெல்ட்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தின்றதுனால இது வந்து லோ பிரஷரா குறைந்த அழுத்த மண்டலமா இருக்கு. ஈக்குவட்டோரியல் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது உப அயன மண்டல பகுதியில வெப்பம் குறைவு அழுத்தம் ஜாஸ்தி. சோ இங்க நம்ம பிரஷர் ஹைன்றதுனால இங்க சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டா இருக்கு. இது ஏன் இங்க ஹை பிரஷர் சொல்லிருக்காங்கன்னா கம்பாரிசன் ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கும் சப்டிராபிக்கல் ரீஜனையும் கம்பேர் பண்ணி இந்த ஹை பிரஷர் லோ பிரஷரை நம்மளுக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது இந்த ஒரு கம்பாரிசன் ஓகேவா? அடுத்த கம்பாரிசன் வந்து பார்த்தனா போலார் ரீஜனுக்கும் துருவ பகுதிக்கும் உப துருவ பகுதிக்கும் தான் நம்மளுக்கு இப்ப கம்பாரிசன். நம்மளுக்கு இருக்கிற இதுலயே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிற இடம் இந்த போலார் ரீஜன் தான். உலகத்தோடைய எந்த பகுதியை கம்பேர் காட்டிலும் நம்மளுக்கு இந்த துருவ பகுதியில வெப்பமானது மிக மிக குறைவா இருக்கும். லோ டெம்பரேச்சர். ஓகேவா? இங்க லோ டெம்பரேச்சர் என்னும் போது பிரஷர் வந்து ஹையா இருக்கும்.
சோ அதனால இங்க போட்டாங்க போலார் ஹை பிரஷர் பெல்ட். ஏன்னா நமக்கு தெரியும் டெம்பரேச்சரும் பிரஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு தெரியும். சோ போலார் ரீஜன் துருவ பகுதியில வந்து வெப்பமானது குறைவாகவும் அழுத்தமானது மிக அதிகமாகவும் இருக்குன்றதுனால துருவ பகுதி உயர் அழுத்த மண்டலம்னு இதுக்கு பேரே வச்சாச்சு. இப்போ இந்த போலார் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது இந்த சப்போலார் ரீஜன்ல டெம்பரேச்சர் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அதாவது இந்த ஆர்டிக் பகுதியை கம்பேர் பண்ணும்போது இந்த சப்போலார் ரீஜன்ல வர இந்த ரஷ்யாவுடைய நார்த் ரஷ்யா இதெல்லாம் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா ஜாஸ்தியா தானே இருக்கும். இந்த போலார் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது இந்த சப்போலார் ரீஜன்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தி. சோ டெம்பரேச்சர் இங்க ஜாஸ்தின்னும் போது பிரஷர் கம்மி. அதனால இங்க சப்போலார் லோ பிரஷர் பெல்ட், இங்க போலார் ஹை பிரஷர் பெல்ட். சப்போலார் ரீஜனை விட போலார்ல பிரஷர் ஜாஸ்தின்றதுனால ஹை பிரஷர் பெல்ட். இந்த கம்பாரிசன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒண்ணுதான். இது தெரிஞ்சிருக்கணும். உலகத்துடைய எல்லா பகுதியை காட்டிலும் பூமத்திரேகை பகுதியில வெப்பம் அதிகமாக இருக்கும், அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி, பிரஷர் கம்மி. ஓகே, சூப்பர், முடிஞ்சிச்சு. சோ இந்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது உப அயன பகுதியில வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாவும் பிரஷர் ஜாஸ்தியாவும் இருக்கும். அதனால இதுக்கு ஹை பிரஷர் பெல்ட். அப்படியே மேல போலார் ரீஜனுக்கு போலாம். உலகத்துடைய மத்த பகுதியை கம்பேர் பண்ணும்போது போலார் ரீஜன்ல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும், பிரஷர் அதிகமா இருக்கும். அதனால பேர் வைக்கும் போதே ஹை பிரஷர் பெல்ட்னே பேர் வச்சுட்டாங்க. சரி, அப்படியே சப்போலார் ரீஜனுக்கு வரலாம். போலார கம்பேர் பண்ணும்போது சப்போலார் ரீஜன் உப துருவ பகுதியில வந்து வெப்பம் அதிகமாகவும் அழுத்தம் வந்து குறைவாகவும் இருக்கும். சோ அதனால இதுக்கு வந்து சப்போலார் லோ பிரஷர் பெல்ட்னு பேர் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு ஏன் ஹை பிரஷர் பெல்ட் லோ பிரஷர் பெல்ட்? மேம் ஓகே மேம், ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப நம்ம பூமத்திய ரேகையும் சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டையும் கம்பேர் பண்றோம்ல மேடம்? ஆமா. இப்போ அதே மாதிரி சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டையும் சப் போலார் லோ பிரஷர் பெல்ட் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ண மாட்டாங்களா? இல்லங்க, அது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இதுல லீட் பண்ணும். கம்பாரிசன் அப்படி வராது. பேரே வந்து சப் போலார்னு இருக்கு. ஓகேவா? சரிங்களா? சப் போலார் என்னும் போது அது போலார் கூட கம்பேர் பண்ணி அந்த ரீஜன்ல பிரஷர் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நீங்க இதுவே சப்டிராபிக்கலோட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க டெம்பரேச்சர் வந்து சப்டிராபிக்கல கம்பேர் பண்ணும்போது சப் போலார் டெம்பரேச்சர் கம்மியா தானே இருக்கும். அதனாலதான் கேட்க வர்றேன். ஏன் கம்மியா தானே இருக்கும். அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்மளால வந்து அந்த இதுவை வந்து தியரிய வந்து டிஃபைன் பண்ண முடியாம போயிடும். இவங்க சொல்றது பிரஷர் பெல்ட் தியரி டிஃபைன் இல்லாம போயிடும். அதனாலதான் பேரு வைக்கும் போதே கம்பாரிசனே துருவ பகுதிக்கும் உப துருவ பகுதிக்கும்ன்றதுனாலதான் பேரே போலாறு சப்போலார்னே வச்சுட்டாங்க. நம்ம தப்பா எங்கேயாவது போய் கம்பேர் பண்ணிட்டு இருப்போம்ட்டு. ஆனா இப்படி கம்பேர் பண்ண கூடாது, கம்பேர் பண்ண வராதே. ஏன்னா மேல அதுதான் நான் கேட்க வரேன். ஏன் அப்படின்னா ஓகே. சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லோ பிரஷர் ஹை பிரஷர்னு ஏன் போடுறாங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் இந்த கம்பாரிசன் இப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஈக்வட்டோரியல் ரீஜனுக்கும் பூமத்திரேகை பகுதியும் உப அயன மண்டல பகுதிக்கும் ஒரு கம்பாரிசன், துருவ பகுதிக்கும் உப துருவ பகுதிக்கும் ஒரு கம்பாரிசன். இந்த இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நடுவுல இருக்கிற அந்த டெம்பரேச்சரையும் பிரஷரையும் எழுதிடலாம். நான் பாக்ஸ் போட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா. இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு கீழே வந்து இந்த சவுத் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எழுத பாக்குறீங்களா? இந்த ஈக்வட்டோரியலுக்கும் சப்டிராபிக்கலையும் கம்பேர் பண்ணி இந்த போலாரையும் இந்த சப்போலாரையும் கம்பேர் பண்ணி இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்லைட பார்க்காம நீங்க சவுத்துக்கு எழுதுங்க. குழப்பமா தாங்க இருக்கும். புரியுது, ஒரு வாட்டி சொன்னா புரியாத மாதிரிதான் அப்படியே இருக்கும். மறுபடியும் நீங்க வந்து கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி படிச்சு வரைஞ்சி பாத்துட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது இது. நான் டைம் கொடுக்குறேன், தெளிவா அப்சர்வ் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் குரூப் 1 லெவல் கொஸ்டின்ஸ்க்கு ஃப்ரேம் பண்ண யூஸ் பண்ணலாம். மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட்லாம், இமேஜ்லாம். ஓகே மேம். மியூட் பண்ணிருங்க. இது அப்படியே தாங்க, இதுக்கு அப்படியே இதுதான் அப்படியே கீழே வரையணும். அடுத்து இந்த ஆரோ மார்க் எப்படி போடுறாங்கன்றது ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சிருச்சுனாலே ஆரோ மார்க் ஈஸியா போட்டு போயிடலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம புக்ல என்ன தியரி கொடுத்திருக்காங்கன்னு பாத்துடலாம். என்கிட்ட என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்க போறது பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம், ஈக்குவட்டோரியல் எல்பி லோ பிரஷர் பெல்ட். அதுக்கு என்ன தியரி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 5 டிகிரி நார்த்ல இருந்து 5 டிகிரி சவுத் லாட்டிடியூட் வரைக்கும் இருக்கு. இந்த பகுதியில வந்து சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் விடுது. அதாவது வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆல் ஓவர் தி இயர், ஆல் ஓவர் இயர் நம்மளுக்கு வந்து பார்த்தனா சன்னோடைய அந்த வெர்டிக்கல் ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு வெர்டிக்கல் ரே வந்து ரேஸ் வந்து பார்த்தனா ஆல் ஓவர் தி இயர் வந்து விடுது. சோ அதனால வந்து பார்த்தனா நம்மளுக்கு அதிக வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து பார்த்தனா ஹையா இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தின்னு நம்ம வரைஞ்சோம். ஹை டெம்பரேச்சர் இருக்குன்றதுனால அங்குள்ள காற்று வெப்பம் அடைவதால் லேசாகி மேலெழும்பி தாழ்வழுத்த நிலையை உருவாக்குது. ஹை டெம்பரேச்சர் இருக்குன்றதுனால இந்த ஹை டெம்பரேச்சர் நம்மளுக்கு எதை கிரியேட் பண்ணுது, கிரியேட்ஸ் லோ பிரஷர், குறைந்த அழுத்த பகுதியை வந்து நம்ம கிரியேட் பண்ண. லோ பிரஷர்னால ஹெவி ரெயின்ஃபால்லாம் வரும். சோ நம்மளுக்கு பிரஷர் வந்து லோ பிரஷரை வந்து கிரியேட் பண்ணுது. சோ இந்த மண்டலத்தை வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப உசு அசுன்னு காத்து அது மாதிரி அடிக்கிறது எதுவும் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி மந்தமா அமைதியா இருக்கும். அதனால இந்த பெல்ட் ரீஜனை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெல்ட் ஆஃப் காம்னு சொல்றாங்க, அமைதி மண்டலம்னு சொல்றாங்க, அல்லது வந்து பார்த்தோம்னா டோல் ட்ரம்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் கண்டென்ட், இவ்வளவுதான். ஏன் நம்ம லோ பிரஷர் பெல்ட்னு சொல்றாங்கன்னா ஆல்ரெடி வந்து இமேஜ்ல வரைஞ்சிருக்கும். இதுல இருக்கிற கண்டென்ட்னு பார்த்தா இதுதான். இதை நீங்க இப்பவே கூட வந்து எழுதி வச்சுக்கலாம். பிரஷர் பெல்ட்லயே பூமத்திய ரேகை தாழ்வழுத்த பகுதிக்கு இதை எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம புக்ல கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன், இவ்வளவுதான். அடுத்து துணை அயன மண்டலத்துடைய உயர் அழுத்த பகுதி, அதாவது சப்டிராபிக்கல் துணை அயன உயர் அழுத்த பகுதி, சப்டிராபிக்கல் ஹை பிரஷர். இந்தியன் ஜியோகிராபிக்கு இதெல்லாம் தேவையான்னு நீங்க கேட்கலாம். தேவைன்றதுனால தான் நான் வந்து இதை கொடுக்குறேன். சரிங்களா? இந்தியன் ஜியோகிராபிக்கு போய் இதெல்லாம் நம்ம படிக்கணுமா நான் கேக்குறாங்க. இது வந்து பேசிக்கா தெரிய வேண்டியது. மான்சூன், கிளைமேட், வெதர், ரெயின்ஃபால்னு சொல்லும் போது இது எல்லாமே அடங்கிருது.
அதனால இதை விடக்கூடாது. இது நம்ம விட்ட நேரம் கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சோ அதனாலதான் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறது. கிளியருங்களா? ஒரு டெஸ்ட் எழுதுறீங்களா? இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டாபிக் வரைக்கும் வந்து ஒரு கிளாஸ் நம்ம லெசன் இல்லாம இந்த வெதர் கிளைமேட்டை முடிச்சிருவோம். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு முடியறத வச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸ் ஒரு நான் கேட்டு சும்மா கொஸ்டின் டிஸ்கஷன் மாதிரி பண்றீங்களா? ஓகேனா சொல்லுங்க, நான் கேட்பேன். நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு சத்தியமா தெரியல எனக்கு. எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்பதான். இது வரைக்கும் படிச்சது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ், வெதர் கிளைமேட் 3 டாபிக் தான். ஓகே மேம். ஓகே, ஒரு 15 क्वेश्चनக்கு நான் செட் பண்ணிட்டு வரேன். क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் பண்ணனும். ஓகே மேம். கேவா ஸ்கூல்ல கேக்குற மாதிரி யாராவது ஒருத்தங்கள நம்ம மேம் கேட்பாங்கல்ல, நீ ஆன்சர் பண்ணுங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அது மாதிரி நான் கேக்குறேன், ஆன்சர் பண்ணலாம். அப்பதான் ஒரு த்ரில்லா இருக்கும், எப்படி படிச்சிருக்கோன்றதும் தெரியும். அத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அடுத்த டாபிக்கு போலாம். சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். பண்டைய காலங்களில் சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஈக்வட்டோரியல் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது சப்டிராபிக்கல் துணை அயன மண்டலத்துல வெப்பமானது குறைவாக இருக்கும். அதனால இங்க வந்து நம்மளுக்கு அழுத்தமானது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இதுக்கு வந்து உயர் அழுத்த மண்டலம் ஹை பிரஷர் பெல்ட்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே டயக்ராம்ல வரைஞ்சிட்டோம். பண்டைய காலங்களில் வணிகர்கள் இந்த மண்டலத்தின் வழியாக அமைதி மண்டலத்தை நோக்கி கப்பல் பயணம் செய்யும் போது கப்பலின் எடையை குறைப்பதற்காக குதிரைகளை வீசியுள்ளனர். அதாவது பண்டைய காலங்களில் ஏசியன் டைம்ஸ்ல வந்து பார்த்தனா சேலர்ஸ், எனக்கு இது இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு சொல்ல வரல, நீங்க தமிழ்லயே கூட எழுதிக்கோங்க. ஏன்ஷியன் டைம்ஸ்ல வந்து பார்த்தனா நம்மளுக்கு சேலர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, மாலுமிங்கெல்லாம், சேலர்ஸ் வந்து பார்த்தனா நமக்கு டிராவல் பண்ணுவாங்க. சோ டிராவல் ஃப்ரம் this belt to this belt to travels from this belt to belt of calm. அதாவது நம்மளுக்கு இந்த மண்டலத்துல இருந்து சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து மாலுமிகள் வந்து பார்த்தனா பெல்ட் ஆஃப் காம்னு சொல்ற அமைதி மண்டலம்னு சொல்றது வந்து என்னதுன்னு நமக்கு தெரியும். ஈக்வட்டோரியல் பெல்ட் இல்லையா? ஈக்வட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்டுக்கு டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அழுத்தத்தின் காரணமாக நம்மளுக்கு அந்த லோ பிரஷர் அந்த அழுத்தம்னால வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு கப்பல் வந்து ரொம்ப எடை ஏறின மாதிரி இருக்கும். அந்த அழுத்தம்னால வந்து பார்த்தோம்னா கப்பல் வந்து நமக்கு ரொம்ப எடையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா? சோ அந்த அழுத்தத்தை குறைப்பதற்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா குதிரைகளை வந்து கடலில வீசுவாங்க டிராவல் பண்ணும்போது டு ரெடியூஸ் weight of ships. Weight of ship. They threw horses. அவங்க வியாபாரத்துல பண்ணிட்டு வந்தவங்க வியாபார ரீதியா வாங்கிட்டு வந்த குதிரைகளை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கடல்ல தூக்கி வீசி இருக்காங்க. ஏன்னா ஒரு அழுத்த மண்டலத்துல இருந்து இன்னொரு அழுத்த மண்டலத்துக்கு போகும்போது கப்பலுடைய எடை வந்து கூடி காணப்படும். அந்த சமயத்துல வந்து பார்த்தோன்னா எடையை குறைப்பதற்காக வந்து கப்பல் எடை அதிகமாகி கீழே மூழ்கிடக்கூடாது, எடையை குறைப்பதற்காக வந்து அந்த அழுத்தத்தை குறைப்பதற்காக கடல்ல வந்து குதிரைகளை தூக்கி வீசுவாங்க. எனவே இந்த மண்டலம் வந்து பார்த்தோன்னா குதிரை அட்சரேகை ஹார்ஸ் லாட்டிடியூட்னு மாறினது. சோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நம்மளுக்கு. சரிங்களா? ஹார்ஸ் லாட்டிடியூட்னு எதை மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு துணை அயன உயரழுத்த மண்டலம் அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ஹார்ஸ் லாட்டிடியூட்னு அவங்க மீன் பண்றது வந்து பார்த்தனா 25 இல்லங்க 25 டிகிரி தானே இருந்தது டயக்ராம்ல, நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த டயக்ராம்ல 25 to 35.
25 to 35 இல்லையா? So Yes, ma'am. 25 degree north latitude to 35 degree north latitude அதே சமயம் and 25 degree south latitude அதே தானே கீழே சவுத்துக்கும் நம்மளுக்கு 25 degree south latitude வந்து ஹார்ஸ் latitude சொல்றாங்க. டோல்ட்ரம்ஸ்னா என்ன, இந்த ஹார்ஸ் latitudeனா என்ன, இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சா போதும். அடுத்த ரெண்டு பெல்ட்டுக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போலார் லோ பிரஷர் பெல்ட், போலார் ஹை பிரஷர் பெல்ட்டுக்கும் அந்த அளவுக்கு நமக்கு நோட்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. லாட்டிடியூட் தான் கொடுத்திருப்பாங்க. துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். துணை நம்மோது சப்பு, துருவ நம்மோது போலாறு, லோ பிரஷர் பெல்ட். ஏன்னா போலார் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது சப் போலார்ல நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தின்னும் போது பிரஷர் கம்மி. அதனால துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம் இது நம்மளுக்கு தெரியும். இது நம்மளுக்கு 60 டிகிரி நார்த்ல இருந்து 65 டிகிரி நார்த் அண்ட் அதே மாதிரி 60 டிகிரி சவுத்ல இருந்து 65 டிகிரி சவுத் வரைக்கும் இது இருக்கும். வட மற்றும் தென் கோளங்களில் அமைந்துள்ளது. புவியின் சுழற்சி காரணமாக இங்குள்ள காற்று வெளியேறுவதால் தாழ்வழுத்தம் உருவாகுது. எல்லாத்துக்குமே இந்த தியரி வருங்க. புவி சுழற்சினாலதான் வந்து இந்த மண்டலங்களே உருவாகுது. நமக்கு லோ பிரஷர் ஹை பிரஷர் உருவாறதே இந்த பூமியோடைய ரொட்டேஷன்னாலதான். நான் ஃபர்ஸ்டே ரீசனே கொடுத்துட்டேன். இது வந்து இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அப்ளிகபிள் தான். எர்த் ரொட்டேஷன் தான், புவியோடைய சுழற்சி தான் வந்து இந்த மாதிரியான அழுத்தங்கள் நம்மளுக்கு உருவாரு, இந்த பிரஷர் பெல்ட் ஜோன் உருவாறதுக்கே காரணம்ட்டு. சோ நீங்க இது மட்டும் எழுதினாலே போதும். இதுக்கு மெயினா நமக்கு வேற எந்த நேமோ எதுவும் இதுல கிடையாது. லாஸ்டா நான் பார்க்க போறது போலார் ஹை பிரஷர் பெல்ட். பிளானட்டரி விண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பிரஷர் பெல்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ட்ரேட் விண்டு, ஆன்டி ட்ரேட் விண்டு, போலார் விண்டுனா என்ன, அந்த ஆரோ மார்க்க மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு கதை. துருவ உயர் அழுத்த மண்டலம், போலார் ஹை பிரஷர் பெல்ட். ஏன்னா போலார் ரீஜன்ல இருக்கிறதுல டெம்பரேச்சர் கம்மி, சோ பிரஷர் வந்து ஜாஸ்தி, அதனால ஹை பிரஷர் பெல்ட். துருவ பகுதிகளில் இந்த அழுத்த மண்டலமானது அமைந்துள்ளது. தெரியும், ஹை பிரஷர் பெல்ட் போலார் ஜோன்ல இருக்கு, ஏன்னா டெம்பரேச்சர் கம்மின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் இதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, சூரிய கதிர்களானது மிகவும் சாய்ந்த நிலையில் துருவ பகுதியில் விலகிறது. ஏன்னா போலார் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்ந்த நிலையினும் போது ஸ்லாண்டிங் சன் ரேஸ் விழுறதுனால, ஸ்லாண்டிங்கான சன்னுடைய ரேஸ் விழுறதுனால இங்க வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாகவும் பிரஷர் வந்து பார்த்தனா ஜாஸ்தியாகவும் இருக்கு.
பூமத்திரேகை பகுதியில வந்து வெர்டிக்கல் சன்ரைஸ், வெர்டிக்கலா விழுது, நேரா விழுது. இங்க ஸ்லாண்டிங் என்றதால டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. இதன் விளைவாக இங்க வந்து குறைந்த வெப்பநிலையும் கனமான காற்று அல்லது ரொம்ப ஹெவி வெயிட்டடான ஒரு கனமான காற்று, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா உயர் அழுத்தம் ஹை பிரஷர் ஜோன் நம்மளுக்கு உருவாகுது. அவ்வளவுதான், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான பாயிண்ட், ஈக்வட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட்டை வந்து டோல்ட்ரம்ஸ்னு சொல்றாங்க. சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டை வந்து பார்த்தோன்னா ஹார்ஸ் லாட்டிடியூட்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கண்டென்ட் தான் இதுல நமக்கு தெரியணும். அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பிரஷர் பெல்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த நோட்ஸை விட்டுறாதீங்க, மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரஷர் பெல்ட்டை பத்தி உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த டயக்ராம நீங்க கரெக்டா வரைஞ்சிட்டு இங்க இருக்கிற இந்த ஒரு பாயிண்டையும் 2 பாயிண்டையும் எழுதினாலே போதும், அவங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதுன்னு. ஏன்னா அந்த டயக்ராம் வந்து பார்க்காம வரையும் போது டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். தப்பு தப்பா கம்பேர் பண்ணுவோம் நம்ம. ஈக்வட்டோரியல் ரீஜனுக்கும் சப்டிராபிக்கலுக்கும் கம்பேர், போலாருக்கும் சப்போலாருக்கும் கம்பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டோல்ட்ரம்ஸ், ஹார்ஸ் லாட்டிடியூட் இதை மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே மேம். பாதி முடிச்சாச்சு. இதுல அடுத்து நான் பார்க்க போறது வந்து என்னன்னா, இந்த பிளானட்டரி விண்ட வந்து 3ஆ பிரிக்கலாங்க. கோல் காற்று வந்து ஏன் பெர்மனன்ட் விண்டுன்னு சொல்றாங்க, அது பெர்மனண்டா சுத்துறதுக்கான ரீசன் எழுதணும். இந்த கோல் காற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா பிரஷர் பெல்ட் டயக்ராம் வரைஞ்சு வச்சிருக்கோம். பிரஷர் பெல்ட் என்னன்னு பார்த்துட்டோம். மொத்தம் நம்மளுக்கு பிளானட்டரி விண்ட்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு. பிளானட்டரி விண்ட்ல மொத்தம் 3 வகை இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா ட்ரேட் விண்ட், வியாபார காற்று. ஓகேவா? வியாபார காற்றுகள்னு சொல்லுவாங்க இத. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா ஆன்டி ட்ரேடு விண்ட், எதிர் வியாபார காற்று. மூணாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போலார் விண்ட், துருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 காற்று தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? என் கூடயே இதையும் எழுதிருங்க நீங்க. அதே டயக்ராம்லயே நீங்க வரைஞ்சுக்கிட்டா போதும். அதே டயக்ராம்லயே நீங்க வரைஞ்சா போதும். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தியரி தான் மறுபடியும் நான் சொல்ல போறேன். என்ன தியரி? விண்ட் விண்ட் எப்பவுமே வந்து பார்த்தனா ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து தான் மூவ் ஆகும். விண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். ஓகேவா? ஓகே, இப்போ வரையலாம். இந்த ட்ரேட் விண்ட் வந்து பார்த்தனா இந்த வியாபார காற்று உங்களுக்கு அயன மண்டல பகுதியில வீசும். இப்போ இங்க வந்து பார்த்தனா உங்களுக்கு சப்டிராபிக்கல்ல ஹை பிரஷர் இருக்கு. சரிங்களா? சப்டிராபிக்கல்ல ஹை பிரஷர் இருக்கு. ஈக்வட்டோரியல் ரீஜன்ல லோ பிரஷர் இருக்கு. சோ சப்டிராபிக்கல்ல ஹை பிரஷர் இருக்குன்றதுனால இந்த ட்ரேட் விண்ட் வந்து உங்களுக்கு சப்டிராபிக்கல்ல இருந்து ஈக்வட்டோரியல் இதை பார்த்து இந்த டைரக்ஷன்ல வீசும். ஹை பிரஷர் டு லோ பிரஷர். புரியுதுங்களா உங்களுக்கு? பச்சை கலர்ல நான் வரைகிறது வந்து பார்த்தனா ட்ரேட் விண்டுங்க, வியாபார காற்று. வியாபார காற்று உங்களுக்கு வந்து பார்த்தனா இந்த டிராபிக்கல் ரீஜன்ல தான் வீசும். அந்த அயன மண்டல பகுதிகள் முழுவதும் வீசுவது வியாபார காற்று. இந்த வியாபார காற்று வந்து நம்மளுக்கு உயர் அழுத்தத்துல இருந்து, எப்பவுமே விண்டு உயர் அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி தான் வீசும். உங்களுக்கு டிராபிக்கல் ரீஜன்ல ஹை பிரஷர் இருக்கு, ஈக்வட்டோரியல் ரீஜன்ல லோ பிரஷர் இருக்கு. சோ இங்க இருக்கிற ஹை பிரஷர்ல இருந்து இப்படி லோ பிரஷரை பார்த்து விண்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். இது புரியுதுங்களா? இந்த ஆரோ மார்க்கு.
சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து ஈக்வட்டோரியல் லோ பிரஷரை பார்த்து விண்டு மூவ் ஆகும். ஏன்னா ஹை பிரஷர் டு லோ பிரஷர் தான் விண்டு மூவ்மெண்டோட டைரக்ஷன். இந்த பச்சை கலர்ல நான் வரைஞ்ச இந்த விண்டு, இந்த ஹேரமார்க்கு என்ன பேர்னா வியாபார காற்றுன்னு பேரு, ட்ரேட் விண்ட்ஸ்னு நேம். அடுத்து வேற ஏதாவது கலர் எடுக்கலாம். அடுத்து வந்து இது அப்படிதான், இந்த ரெண்டு ஜோனா கம்பாரிசன் பண்றது. அடுத்து உங்களுக்கு சப்டிராபிக்கல்ல ஹை பிரஷர் இருக்கு, சப் போலார்ல லோ பிரஷர் இருக்கு. விண்டு ஹை பிரஷர் டு லோ பிரஷரை பார்த்து வீசும். சோ இங்க விண்டு வந்து இப்படி போகும். சப்டிராபிக்கல் ஹை பிரஷரை இருந்து சப்போலார் லோ பிரஷரை பார்த்து விண்டோடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். பர்பிள் கலர்ல நான் ஆரோ மார்க் போடுறது. அதேதான் இங்கேயும் சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து துணை துருவ குறைந்த அழுத்த மண்டலத்தை நோக்கி விண்டு மூவ் ஆகுது. சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து சப்போலார் லோ பிரஷர். இந்த ஆரோ மார்க்கு கரெக்டா இருக்கணும் டைரக்ஷன், ஹை பிரஷர் டு லோ பிரஷர். சோ பர்பிள் கலர்ல நம்ம வரைஞ்ச ஆரோ மார்க்கு என்ன பேர்னா எதிர் வியாபார காற்று. எதிர்னா ஆன்டி ட்ரேடு விண்டு. ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு ஜோனா எடுத்து ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து ஆரோ மார்க் போட வேண்டியதுதான். நீங்க கலர் வீட்ல கலர் பென்னோ ஸ்கெட்சோ இருந்துச்சுன்னா எடுத்து வரைஞ்சிருங்க. இந்த ஒரு டயக்ராம் புரிஞ்சா முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரவுன். அடுத்து போலார்ல ஹை பிரஷர் இருக்கு, சப் போலார்ல லோ பிரஷர் இருக்கு. சோ அப்போ விண்ட் வந்து பார்த்தனா போலார் ஹை பிரஷர்ல இருந்து சப் போலார் லோ பிரஷரை பார்த்து மூவ் ஆகும். போலார் ஹை பிரஷர்ல இருந்து சப் போலார் லோ பிரஷரை பார்த்து மூவ் ஆகும். சோ இத வந்து பார்த்தனா போலார் விண்டுன்னு சொல்லுவாங்க, துருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு ஒண்ணு, இந்த ஆரோ மார்க் போடுறதுல யாருக்காவது கன்ஃபியூஸ் இருக்குன்னா இதுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இத வரைஞ்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நீங்க போன்ல பாக்குறீங்களோ எதுலயாவது பாக்குறீங்களோ இத ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பொறுமையா நீங்க ஒன்னொன்னா ரெக்கலெக்ட் பண்ணி கூட வரையலாம். வியாபார காற்று, எதிர் வியாபார காற்று, துருவ காற்று. இந்த ஆரோ மார்க்கு பிரஷர் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் போட தெரியும் எங்களுக்கு. ஆனா டைரக்ஷன் தப்பா போட்டுருவோமோன்ற ஒரு பயம் இருக்குன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இத முடிச்சிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இது இடம் இல்லைன்னா அடுத்த இதுல அதை சொல்றேன். எஸ் மேம். எஸ்ஸா? இது ஈஸ்ட், இது வெஸ்ட் இல்லையா? என்னன்னா தமிழ்லயும் அதே தாங்க பேரு. ட்ரேட் விண்டுன்னு நம்ம சொல்றோம்ல, வியாபார காற்று. இந்த வியாபார காற்றுக்கு என்ன நேம்னா ஈஸ்டர்லீஸ்னு நேம். ஆன்டி ட்ரேட் விண்டுன்னு சொல்றோம் இல்லையா, எதிர் வியாபார காற்று. இதுக்கு வந்து பார்த்தனா வெஸ்டர்லீஸ்னு நேம். போலார் விண்ட வந்து எழுதும் போதே நீங்க போலார் ஈஸ்டர்லீஸ் விண்டுன்னு எழுதிக்கோங்க. இந்த பேர்லயே வந்துருச்சு. ஈஸ்டர்லீஸ் விண்டுன்னும் போது உங்களுக்கு விண்டோடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தனா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து இருக்கும். வெஸ்டர்லீஸ்ன்னும் போது உங்களுக்கு விண்டோடைய மூவ்மெண்ட் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட பார்த்து இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஈஸ்டர்லீஸ்ன்னும் போது விண்டோடைய மூவ்மெண்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து இருக்கும். இப்போ நீங்க இந்த ஈஸ்டர்லீஸ்னு போட்டிருக்காங்கல்ல, இது நத்திங் பட் வியாபார காற்று, ட்ரேடு விண்ட் தான். விண்ட் மூவ்மெண்ட் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து வருது. இங்க ஹை பிரஷர் பெல்ட், இங்க லோ பிரஷர் பெல்ட். விண்டோடைய மூவ்மெண்ட் வந்து பாருங்க. ஏன்னா ட்ரேட் விண்டுக்கு ஈஸ்டர்லீஸ், வியாபார காற்றுக்கு ஈஸ்டர்லீஸ் விண்டுன்னு ஒரு நேம் இருக்கு. அதனால விண்டோடைய மூவ்மெண்ட் பாருங்க, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? மறந்துடாதீங்க, ஆரோமார்க் டைரக்ஷனை தப்பா போட்டுறாதீங்க. லோ டு ஹை போடணும்னு தெரியும், நம்ம தப்பா இப்படி போட்டுருவோம். இதுவும் லோ டு ஹை தானே, நம்ம இந்த இதுல போட்டுருவோம், அது தப்பாயிரும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனாலதான் அதை நான் வரையறேன், சொல்றேன். லோ டு ஹை நம்மளுக்கு தெரியும், தப்பா நம்ம போட்டுக்கிட்டு வச்சிட போறோம். ஈஸ்டர்லீஸ் விண்டுன்னும் போது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து விண்டோடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். வெஸ்டர்லீஸ் விண்டுன்னும் போது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தான் வெஸ்ட், இது ஈஸ்ட். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட பார்த்து இருக்கணும் விண்டோடைய மூவ்மெண்ட். அவ்வளவுதான், இதாங்க கண்டென்ட்டே. இங்க இது ஆரோ மார்க் தப்பா இருக்கு, நீங்க இதை மட்டும் எழுதிக்கோங்க. இப்படி வரணும் இது. ஓகே ஓகே, கரெக்டா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? கரெக்டா தான் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கிளியருங்களா? அது இந்த ட்ரேட் விண்டுன்னு எழுதும் போதே சைட்ல ஈஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ் ஈஸ்டர்லீஸ்னு எழுதினா போதும். ட்ரேட் விண்டு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து, ஆன்டி ட்ரேட் விண்டு வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட பார்த்து. கிளியருங்களா? அது டைம் எடுத்து நீங்க இன்னொரு வாட்டி கூட இதை ரீரைட் பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் புரியற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் தான் இருக்கும். எனக்கு அது தெரியும் உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு. அகைன் பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேவா? தியரி பார்க்கலாம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ மட்டும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. ட்ரேட் விண்ட், ஆன்டி ட்ரேட் விண்ட், போலார் விண்ட பத்தி. கிளியருங்களா? அது தியரி மட்டும் பார்த்துடலாமா? பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது வியாபார காற்று. மொத்தம் 3 டைப் இருக்குல்ல, அதுல முதல்ல ட்ரேட் விண்ட், வியாபார காற்று. இத நம்ம ஈஸ்டர்லீஸ்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சிம்பிளா மட்டும் எழுதிக்கோங்க. முதல் வகை வியாபார காற்று ட்ரேடு விண்ட். இது வந்து டிராபிக்கல் ஜோன்ல தான் வீசுது. சரிங்களா? சவுத் ஈஸ்ட் ட்ரேடு, நார்த் ஈஸ்ட் ட்ரேடு, சவுத் லாட்டிடியூட்ல இருக்கும், நார்த் ஈஸ்ட் லாட்டிடியூட், நார்த் லாட்டிடியூட்லயும் இருக்கும். ஓகே, இது டிராபிக்கல் வித்தின் தி டிராபிக்ஸ், அயன மண்டலத்துல மட்டும்தான் வீசுது. இவை வடகோளத்தில் நார்த் ஹெமிஸ்பியர்ல வடகிழக்கு வியாபார காற்றுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தென்கிழக்கு வியாபார காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வியாபார காற்று பேர்லயே தெரியுது ட்ரேட் விண்ட். சோ இந்த வியாபார காற்று வந்து ஃபேவரபிள் ஃபார் சேலர்ஸ், அதாவது வரலாற்று காலங்கள கடல் பயணம் மேற்கொள்ளவர்களுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்ததுனாலதான் இத வியாபார காற்றுன்னு சொல்றாங்க. இந்த வகையான காற்றுகள் சீரானதாக மற்றும் நிலையானதாக, குறிப்பா கடற்பரப்பில் வீசக்கூடிய ரொம்ப சீரா கான்ஸ்டன்டா இருக்கும். சி ஓவர் த சீ இது வந்து வீசுது. ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த காற்று வந்து இப்படி நம்ம ஏரோ மார்க் போடுறோம்ல, இது இப்படியே டிஃப்ளெக்ட் ஆயிரும். இந்த காத்து அப்படியே வந்து ட்ரேடு டிராபிக்கல் ஜோன்ல இருந்து சப்டிராபிக்கல் ஜோன், டிராபிக்கல் ஜோன்ல இருந்து மேல இருக்கிற டெம்பரேட் ஜோனுக்கு எல்லாம் போகாது. இந்த காத்து வந்து இப்ப டிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க ஏரோ மார்க் இப்படி கூட போடலாம், இல்ல வரையும் போது கூட கொஞ்சம் சாட்சி இப்படி கூட வரையலாம். கரெக்ட் தான், எப்படி வரைஞ்சாலும் கரெக்ட் தான். சில புக்ல நம்ம ஒரு சில புக்ல எல்லாம் வந்து இப்படியும் போட்டிருப்பாங்க, சில புக்ல டிஃப்ளெக்ட் ஆற மாதிரி அப்படியே அங்கேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி டிஃப்ளெக்ட் ஆற மாதிரியும் போடுவாங்க. எப்படி வேணாலும் நீங்க ஏரோ மார்க் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபெரல்ஸ் லா. ஃபெரல்ஸ் லானால வந்து ஃபெரல்ஸ் லானாலே ஒண்ணும் கிடையாது. அந்த விதிப்படி வந்து ஒரு ஜோன்ல வீசுற ஏர் கரண்ட் இன்னொரு ஜோனுக்கு போகாது, அது வந்து டிஃப்ளெக்ட் ஆயிரும். நம்மளுக்கு விதியின் படி இந்த காற்று வந்து விலக்கி வீசும், அப்படியே திருப்பிக்கிறது. டிஃப்ளெக்ட் ஆறதான் ஃபெரல்ஸ் லான்னு சொல்லுவாங்க. சில ஃபெரல்ஸ் லா விதிப்படி இது டிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளவுதான். ட்ரேட் விண்ட் ஃபேவரபிள் ஃபார் சேலர்ஸ். இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஈஸ்டர்லீஸா மறந்துடாதீங்க. அடுத்து வெஸ்டர்லீஸ், மேலை காற்றுகள்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இத வந்து எதிர் வியாபார காற்றுகள்னு சொல்லலாம். எதிர் வியாபார காற்றுகள்னு கூட சொல்லலாம். வெஸ்டர்லீஸ் ஆர் ஆன்டி ட்ரேட் விண்ட். இது வந்து நம்மளுக்கு சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து நம்மளுக்கு சப்டிராபிக்கல் ஹை பிரஷர்ல இருந்து சப்போலார் லோ பிரஷர் பெல்ட் வரைக்கும் போகும். நம்ம டயகிராம பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது இரு கோள்களிலும் துணை அயன மண்டல உயரழுத்த பகுதியில் இருந்து துணை துருவ தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. நம்ம டயகிராம் பார்த்தா இது நமக்கு தெரியும் எங்க இருந்து எங்க வீசுதுன்னு. நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இது நார்த் வெஸ்டர்லீஸ்னு சொல்லுவாங்க. வடகோளத்துல நம்மளுக்கு வடகோளத்துல வந்து பாத்தீங்கன்னா வட மேலை காற்றாகவும், தென்கோளத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென் மேலை காற்றாகவும் வீசுது. மாத்தி கொடுத்திருக்காங்க தமிழ்ல. வடகோளத்தில் வந்து பாத்தீங்கன்னா வட மேலை காற்று, தென்கோளத்தில் வந்து ஏற்கனவே நம்ம குழம்பி போயிருக்கோம், வேற தென் மேலை காற்றுகளாகவும் வீசுது. சரிங்களா? இந்த விண்ட் எல்லாமே வந்து பூமியோட ரொட்டேஷனால இந்த வெஸ்டர்லீஸ் விண்ட் உங்களுக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட பார்த்து வீசும். நான் அப்பவே எழுதிட்டேன். ஈஸ்டர்லீஸ் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து வீசும்ட்டு.
இதெல்லாம் வீசுறதுக்கு யாருதான் காரணம், என்னதான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோடைய இந்த சுழற்சி தான் காரணம். வெஸ்ட் டு ஈஸ்ட பார்த்து வீசுது. நீங்க ட்ரேட் விண்ட் எழுதும் போது கூட நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து வீசுதுன்னு கூட எழுதிக்கோங்க. ட்ரேட் விண்ட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட். ஆன்டி ட்ரேட் விண்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த ஆரோ மார்க் வரைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இது நமக்கு தேவை. விண்ட் துருவ காற்று. இத வந்து பார்த்தனா ப்ளோவர்ஸ் ஈஸ்டர்லிஸ். ஏன்னா இந்த போலார் விண்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட பார்த்து போகுது. ஓகேவா? கீழே காற்று விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டர்லி கோல்டு விண்ட், செம்ம குளிர் காற்று, கடும் குளிர் காற்றுகள் ஆகும். இந்த காற்றுகள் உள்நாட்டு பகுதியை நோக்கி ஊடுருவுகின்றன. உதாரணம் ஐக்கிய USA இந்த மாதிரியான ஏரியால இந்த காற்று ஊடுருவுது. ஆனா இந்தியால இது MCQவா கேட்கலாம். இந்தியால போலார் ஈஸ்டர்லிஸ் விண்ட யாரு பிளாக் பண்றானா இமாலயாஸ் பிளாக் பண்ணிருக்கு. ஆனால் இந்தியாவில் இவை இமயமலை தொடர்களால் தடுக்கப்படுகின்றன. இந்த பாயிண்ட் மெயின். வெற்றிகரமா பிளானட்டரி விண்ட்ஸ் முடிச்சாச்சுங்க. விண்ட் சிஸ்டத்துல 4 டைப் இருக்குல்ல, அதுல ஒரு டைப் முடிச்சாச்சு. இருக்கிறதுலே அதான் பெருசு, மத்ததெல்லாம் சின்னதுதான். கோள் காற்றுகளை முடிச்சாச்சு. இது வரைக்கும் கிளியருங்களா உங்களுக்கு?
இதுக்கப்புறம் லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் டயக்ராம் வரைஞ்சேன்னா நீங்க ஓடிடுவீங்க. இது வரைக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம இந்த லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் இதெல்லாம் அடுத்ததெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்த கிளாஸ்ல கூட எடுத்துடுறேன். ஆனா லேண்ட் பிரீஸ்க்கும் சீ பிரீஸ்க்கும் ஒரு டயக்ராம் இருக்கு. அதை நான் வரைய ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு இன்னைக்கு படிச்ச பிரஷர் பெல்ட் கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் क्वेश्चन கேட்பேன்னு சொன்னீங்கல்ல மேம், ஆமா, அது கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். புவி அதுக்கு அமைவிடம் போர்ஷன்ஸ் கேக்குறீங்களாங்க? என்ன போர்ஷன் பார்க்கணும்ட்டு? மேம். ஹலோ, மெசேஜ் கூட எனக்கு பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ஸ் இதுவா இருக்குன்னா மெசேஜ் கூட பண்ணுங்க. எனக்கு கேட்கல, பிரேக் ஆகுது. இல்ல மேம், என்னென்ன டாபிக்ஸ்னு கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்றீங்களா மேம் படிக்கிறதுக்கு? ஹலோ, ஓகே, சொல்றேங்க. ஓகே மேம். ஒண்ணும் இல்ல, நீங்க நாளைக்கு படிக்க வேண்டியது டெஸ்ட் எப்போன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆவது எனக்கு வேணும்னு நான் கேட்டு வாங்கி எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணிருவேன். படிக்கணும்ன்றது வந்து பார்த்தனா நான் மெசேஜ்லயே டைப் பண்றேங்க. பிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியாங்க. பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய இயற்கை அமைவிடம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியோடைய முதல் லெசனு. நான் என்னுடைய ஸ்லைட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க சில ஒர்க் பண்ணிட்டு அதை தருவாங்க உங்களுக்கு ஸ்லைடு. அது அப்புறம் வந்து ரிவர் சிஸ்டம். அப்புறம் வந்து பார்த்தனா கிளைமேட் ஆஃப் இந்தியா, சாரி கிளைமேட் அண்ட் வெதர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நடத்தின வரைக்கும். ஓகே மேம். டில் ஐ டேக்கன் கிளைமேட்டும் வெதரும் வந்து பார்த்தனா நான் எடுத்தது வரைக்கும். எம்சிக்யூ டிஸ்கஷன் டாபிக்ஸ் இதுதான். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பிரஷர் பெல்ட் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கல. சரி, நான் எடுத்த வரைக்கும் இதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நான் கேக்குறேன். நோட்ஸ பார்த்து ஸ்லைட பார்த்துலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. நேர்மையா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு போதும். கண்டென்ட் வேற ஏதாவது டவுட் கேளுங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகேவா? எடுக்கிறது பிரச்சனை இல்ல. நான் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போயிடுவேன். நீங்க கவனிக்கிறதும் பிரச்சனை கிடையாது. நீங்க பாட்டுன்னு கவனிப்பீங்க, நோட்ஸும் எழுதுவீங்க. ஆனா கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? அதாங்க விஷயம். நான் படிச்சேங்க, இவ்வளவு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேங்க, நோட்ஸா எழுதுனாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாது. நான் கொடுத்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணியா இல்லையா, அவ்வளவுதான். அதுதான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டா நமக்கு பேச போகுது. அவ்வளவுதான், எண்ட் அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணோமா, கிளியர் பண்ணோமா, போஸ்டிங் வாங்கினோமா, அவ்வளவுதான். படிச்சதுல யாரும் பார்க்க கூட போறது இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கவனிக்கும் போதே ஒழுங்கா கவனிச்சு நோட்ஸ் எடுத்துருங்க. வேலையை சீக்கிரமா முடிச்சிருங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா, ரெக்கலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தடவை டெஸ்ட் எழுதும் போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. டைம் எடுத்து கூட பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எடுத்த எடுப்புலயே வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியாது யாருனாலயுமே. நிறைய டெஸ்ட் எழுததான் அந்த ஃபாஸ்ட் வரும் நம்மளுக்கு.
கட கட கடன்னு கொஸ்டின் வாசிக்கிறதும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதும் கடகடன்னு வரதே அதிகமா டெஸ்ட் எடுக்கதான். எடுத்த உடனே சீக்கிரம் ஆன்சர் பண்ணணும், சீக்கிரம் இதுக்கு ஆன்சரை சொல்லிடணும்னு யோசிக்காம தெளிவா யோசிச்சு கரெக்டா ஆன்சர் சொல்ல பாருங்க. அப்புறம் டெஸ்ட் நம்ம அதிகப்படுத்த சீக்கிரமா ஆன்சர் சொல்ல பாருங்க. ஒரு லெவலா தான் முன்னேற முடியும். எடுத்த எடுப்புலயே 30 செகண்ட்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடணும், 40 செகண்ட்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடணும்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணலாம், அப்புறம் சீக்கிரமா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்களா?